தெரியாமலேயே ரத்தத்துல பொட்டு வச்சு அம்மான்னு கூப்பிட்டுட்டு நானும் வந்துட்டேன். கனகா இஸ் கம் பேக் சித்தப்பா. சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, இவள துர்கா இல்லைன்னு சொல்லி சொல்லி இப்ப கனகாவே வந்து நிக்கிறாளே. இவதான் கனகா. சின்னையா, இவதான் கனகா. கனகான்னு ஒருத்தி இருந்தான்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேனே, நம்புனீங்களா? இப்பவாவது நம்புறீங்களா? ரொம்ப முக்கியம். கனகா திரும்ப வந்துட்டா. இனிமே என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுதோ நான் அந்த கவலையில இருக்கேன். நீ என்னடானா என்னென்னமோ பேசிட்டு இருக்க. ஒருத்தி கூடவே போராட முடியல, இப்ப இன்னொருத்தியா? சுத்தம். அத்தை, வீணாக்கா, நான் துர்காவே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இங்க பாருங்க, இவதான் கனகா. நான் துர்கா தான். நான் வீட்ல இல்லாதப்ப நம்ம வீட்ல இருந்தது இவதான். சின்னையா, இப்போவாவது உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வந்துச்சா? துர்கா, நான் அப்போ ஒரு வருத்தத்துல தான் சொன்னேன். உன்னை போய் நான் எப்படி நம்பாம இருப்பேன்? நன்றி சின்னையா. கௌரி, நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்க்க கனகா வந்துட்டா. இவதான் எங்களை எல்லாம் ஆட்டி படைச்ச கனகா. ஒருத்தைய ஒழிச்சு கட்டலான்னு ட்ரை பண்ணி இன்னொருத்தையும் கொண்டு வந்து நிறுத்திட்டோமே. நல்ல வேலை நீ வந்துட்ட. கோர்ட்ல வக்கீல் கூட கனகான ஒருத்தி இல்லவே இல்ல, அது என்னோட கற்பனைன்னு சொன்னாங்க. வீட்ல அத்தை மாமாலாம் நீ துர்காவே இல்ல, துர்காவை ஏதோ பண்ணிட்டு அவ இடத்துக்கு வந்தவன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நீ வந்துட்டல, எல்லா குழப்பமும் சரியாயிடும். நான் கனகாவா? என்ன உளற?